This video sponsored by BuyMote online shop. இப்போ நம்ம கத்திரிக்காய் வதக்கிறதுக்கு நம்ம அடுப்பில் வந்து ஒரு வானில் வச்சு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிதம் பண்ணிட்டு நாம் இப்போ எப்படி வந்து அந்த கத்திரிக்காய் தொக்கை வந்து நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்க போகிறோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கத்திரிக்காயை வந்து நம்ம பொடிசு அரிஞ்சு வச்சுக்கிறோம். அரிஞ்சு நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்துக்கிறோம். நல்லா கழுவி எடுத்துட்டு நல்லா கத்திரிக்காயில் வந்து சொத்தைக உள்ள புழுலாம் இருக்கும். அதனால் நல்லா வந்து அதை நல்லா கட் பண்ணி புழு இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு, அதனால தான் நாங்கள் வந்து துண்டு துண்டாக கட் பண்ணுறோம். ஏன்னா சென்ட்ரலில் புழு இருந்துச்சுன்னா எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கத்திரிக்காய் தூக்கு பண்ணுறதுக்காக ரெடி பண்ணுறோங்க. இங்கே பாருங்கள், இப்படித்தான் ஒவ்வொன்றா அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். ஏன்னா தண்ணியில் போடலன்னா கத்திரிக்காய் காரி போயிடும். போட்டு இதையும் போய் அந்த வதக்கின வெங்காயம் கடுகு போட்டோம்ல, அதில் வெங்காயம் இதை கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்கி விடுறோங்க. நல்லா வதக்கினதுக்கு பிறகு இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி விடுறாங்க. நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். இது நல்லா கலக்க வரைக்கும் இதை வந்து நல்லா கலந்து விடுறாங்க. பாருங்கள், அப்போ தான் இந்த எண்ணெய் உப்பு எல்லாமே இதில் சேர்ந்து பிடிக்கும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி கலந்து விடுறாங்க. கலந்து விட்டுட்டு அடுத்ததான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா, கொஞ்சம் நேரம் மூடி வச்சு எடுத்து திரும்ப வதக்கி விடுறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு திரும்ப வதக்கும் போது தான் இந்த காய் வந்து மேலே இருக்கிறதெல்லாம் வேகாமல் இருக்கும், அடி இருக்கிறது வேகும். அப்போ திரும்பி நம்ம வதக்கி விடும்போது நல்லா வேக ஆரம்பிச்சிடும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ இதில் நம்ம வந்து மசால் சேர்த்துடலாம். இதுக்கு மசால் சேர்றதுக்கு வந்து இப்போ நம்ம மஞ்சத்தூள் எடுக்கிறோம். மஞ்சத்தூள் எடுத்து இதுக்கு மசால் போடுறோங்க. இப்போ இது வந்து வதக்கும்போது நல்லா இப்போ எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் ஓரளவுக்கு பாதி வேக்காடு வந்து வெந்திருக்கு இதில். இப்போ நாம் இதில் தக்காளி இதெல்லாம் போட போகிறோம். இப்போ தக்காளியை வெட்டி இதுக்கு பிறகு பாதி வேக்காடுக்கு பிறகு நம்ம தக்காளியை வெட்டி இதில் போடுறோம். தக்காளியை போட்டுட்டு அதையும் கொஞ்சம் சோறாக வதக்கி விடுறோம். தக்காளி இதில் மசாலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நம்ம போட போகிறோங்க. இப்போ நம்ம பாருங்கள், இப்போ இப்படி அந்த தக்காளியில் வந்து சென்ட்ரலில் வந்து கல் மாதிரி இருக்கும். இந்த கல்லாட்டு இருக்கிறது வந்து ஜென்ஸுகளுக்கு வந்து மெயினாக வந்து சேராது. ஏன்னா ஸ்டோன் ப்ராப்ளம் வர்றதுக்கு இது அதிகமாக இதாகிறதுனால இதை வந்து நம்ம எடுத்துருவோம். அதனால் அந்த சென்ட்ரலில் இருக்கிற அந்த கல் மாதிரி இருக்கிறதுலாம் இந்த நரம்பு மாதிரி அந்த மாதிரி சொல்லுவாங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த தக்காளியை நம்ம போட்டு ஆட் பண்ணி திரும்பவும் கிளறி விடுறோம். கிளறிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா திரும்ப வதக்கி விடும்போது கொஞ்சம் நல்லா அதுவும் நல்லா சோர்ந்து வேக ஆரம்பிச்சிடும். இப்போ வெந்ததுக்கு பிறகு மஞ்சள்தூள் 1 ஸ்பூனு, காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆல்ரெடி வந்து வரமிளகாய் 2 போட்டிருக்கோம். அதனால வரமிளகாய் தூள் போடுறோம். அந்த தூள் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுறோம். அடுத்து பெருங்காயத்தூள் போடுறோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கேஸ் ட்ரபிள் இருக்குது.